அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து நண்பர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல். டாக்டர் டி ரவிக்குமார் எம்ஏ பிஎல் பிஹெச்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு கோரிக்கையை, ஆசிரியர் நியமனங்கள் பற்றிய ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தோழர்களே பார்ப்போம். டாக்டர் டி ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர். அவர் என்ன கோரிக்கையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆசிரியர் நியமனங்கள் பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தான் அது. பார்ப்போம் நண்பர்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி. வணக்கம். பொருள்: கலப்பு திருமணம் செய்தோர் பணி நியமனம் நிறுத்தி வைத்திருத்தல் தொடர்பாக பார்வை ஜிஓ எம்எஸ்என்ஓ 939 போட்டு பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க 24/9/86. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் அரசு பணிக்கு நியமனம் செய்யும் போது முன்னுரிமை தரப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களையும் சேர்த்து தமிழக அரசு 1986ஆம் ஆண்டே ஆணையிட்டுள்ளது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை அன்றைய திமுக ஆட்சியின் போது தமிழக அரசின் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்களில் கலப்பு திருமணம் செய்து கொண்டோர் 287 பேர் பணி நியமனம் பெற்றுள்ளனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக கலப்பு திருமணம் செய்து கொண்ட எவரும் ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படவில்லை. மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை கடந்த அதிமுக அரசு செயல்படுத்தவில்லை. சமூக நீதியில் அக்கறை கொண்ட தங்களது தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திட உரிய ஆணை வழங்கிடுமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு இந்த கடிதத்தில் இருக்கு நண்பர்களே. ஐயா துரை ரவிக்குமார் அவர்கள் கலப்பு திருமணத்திற்கு ஆசிரியர் பணி நியமனங்களில் முன்னுரிமை வழங்க கோரி தமிழக அரசுக்கு பணிவுடன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த கடிதத்தில் நாம் பார்ப்போம். ட்விட்டரில் அதோட பதிவிட்டிருக்கிறாரு. அந்த கடிதத்தை தான் நான் இப்போ படித்தேன். நண்பர்களே, இது எப்படி இருக்குது தெரியுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் காலி பணியிடங்கள் ஏராளமாக உள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆதி திராவிடர்களே எஸ்சியிலே 2184 பேர் தேர்ச்சி பெற்று ஏற்கனவே கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக சோத்துக்கு வழியின்றி கஷ்டப்பட்டு வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கின்றனர். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு தற்போதைய சூழலில் பணி முன்னுரிமை வழங்குவது என்பது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளிலே ஆதி திராவிடர்களே அல்லது அருந்ததியர்களே எஸ்சி எஸ்டியிலேயே மிக தேர்ச்சி பெற்று அதிக எண்ணிக்கையில் ஒரு வேதனையில் காத்து கொண்டு இருக்கிறோன்றது ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆசிரியர் பணியிடங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கேட்டிருக்கலாம். சரிங்களா? காத்து கொண்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு அறிக்கை இவர்களுக்கு பணி நியமனம் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் வரவேற்கக்கூடியது. இதை விட்டுவிட்டு ஒரு எம்பி ஒரு சமூக அக்கறை கொண்டிருந்தால் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று அதே சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பணி வழங்க கோரி வேண்டுகோள் விடுப்பது நல்லது, வரவேற்கத்தக்கது. இது எங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வெந்த புண்டில் வேலை பாய்ச்சின மாதிரி இருக்குது என்பது தான் மிக கொடுமையான ஒரு விஷயம். ஐயா ரவிக்குமார் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும்
மிக முக்கியமான டெட் தேர்வர்களின் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 7 ஆண்டுகளாக ஆதிதிராவிடர்களே கிட்டத்தட்ட 2184 பேர் தேர்ச்சி பெற்று அதிலே ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் பணி வாய்ப்பு இழந்து இடைநிலை ஆசிரியராக காத்து கொண்டு இருக்கின்றனர். இப்படி ஒரு சூழலில் அவர்கள் பெற்ற தாய்க்கு கூட மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலையில் கலப்பு திருமணத்திற்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு பணி வழங்கினால் தேர்ச்சி பெற்று 7 ஆண்டுகளாக காத்து கொண்டு இருக்கிற தோழர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆதிதிராவிடர் சமூகத்திலே ஆயிரக்கணக்கான உழைத்தவர்கள் கடுமையாக வேதனையும் துன்பமும் அடைவார்கள் என்பதை இந்த சேனல் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காயம் ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள் என்கிற அவர்களுடைய வழி இவருக்கு புரியுமோ புரியாதோ தெரியாது. தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வயிற்றில் புலியை தயவு செய்து கரைக்காதீர்கள், துன்பத்தை கொடுக்காதீர்கள், வேதனை அளிக்காதீர்கள். தயவு செய்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கிவிட்டு, முழுமையாக பணி வழங்கிவிட்டு, உழைத்தவர்களுக்கு பணி வழங்கிவிட்டு பிறகு இந்த அரசு எதுனாலும் செய்யட்டும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.